கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் எஸ்ஐஏஜி சபையில் சீனியர் பாஸ்டராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி வருகிறேன். இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் கேட்போம். இந்த செய்தியை தயவாய் நீங்கள் முழுமையாய் கேளுங்கள். முழுமையாய் கேட்கும்போதுதான் இந்த செய்தியினுடைய விளக்கம் முழுமையாக உங்களுக்கு புரியும். ஆனபடியால் இதை முழுமையாய் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. அதாவது இவள் 20வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு அப்படி 12 வருஷமா பாடுபட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணலாம்? நான் அவருடைய வஸ்திரத்தை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அடுத்த வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அன்பானோர்களே, அந்நேரமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டாள். அதில் தான் பிரியமாள். அவருடைய வஸ்திரம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்குதான். நம்முடைய நீதி ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவன். நம்மளாம் ஆதாமுக்குள்ள பிறந்து வந்தவங்க. அவனுடைய நீதி எல்லாம், ஆதாமினுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்குது. அழுக்கான கந்தையை நம்ம உடுத்திட்டு இருந்தா அதில் புழு பிடிக்கும், பூச்சி பிடிக்கும், வியாதி பிடிக்கும். மனுஷனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா. நம்முடைய சுய நீதி அழுக்கான கந்தை. ஒரு உன்னுடைய மனதில் சுய நீதி இருந்துச்சுன்னா அது ஒரு அழுக்கான கந்தை. அது வியாதியில் தான் முடியும். அப்புறம் டாக்டருக்கு போய் 1000 செலவு பண்ண வேண்டியதுதான். ஆப்ரேஷன், அது வியாதி, அது இதுன்னு. மனுஷன் ஏன் வியாதி படலாம் தெரியுமா? மனுஷனுக்குள்ள ஒரு நீதி இது. அது என்னன்னா சுய நீதி. அது ஆதாமுக்குள்ளேருந்து வருது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன்றான் தாவீது. தாவீது மட்டுமா தாயின் வயிற்றில் கருத்தரித்தான். உலகத்தில் 800 கோடி பேரும் தாயின் வயிற்றில் தான் கருத்தரிக்கிறாங்க. அப்போ கருத்தரிக்கும் போதே சுய நீதி, அநீதி, அதான் பாவம். அதெல்லாம் கருத்தரித்து மனுஷன் 10 மாதம் வயிற்றுலேருந்து பிறந்து வரான். அப்புறம் வளர்றான், அப்புறம் படிக்கிறான், அப்புறம் வேலை செய்கிறான், அப்புறம் முதியவனாகிறான். இப்படி பல நிலைகள். அப்போ மனுஷனுக்குள்ளே சுய நீதி என்கிற ஒரு அழுக்கான கந்தை இருக்கிறதுனால தான். ஒரு அழுக்கான கந்தையை போட என்ன அழுக்கான கந்தையில் வியாதி தானே பிடிக்கும். அதனால தான் இவ ஒரு ஆதாம் வழியாக பிறந்து வந்தேன். நீங்கள் யார்? நீ நானும் ஆதாம் வழியாக தான் பிறந்து வந்தோம். யாரும் வானத்திலேருந்து வரல. நமக்குள்ளே ஒரு கந்தை இருக்குது. கந்தை துணி, அழுக்கான கந்தையும். அது ஏகப்பட்ட அழுக்கு. அழுக்கு துணியெல்லாம் போய் பாருங்க, பூச்சி புழியெல்லாம் இருக்கிற மாதிரி. மனுஷனுக்குள்ள அந்த சுய நீதி என்கிற அந்த வஸ்திரம், அழுக்கான கந்தை இருக்கிறதுனால தான் வியாதிகள் பிடிக்கிறது. இப்போ இவளுக்கு 12 வருஷமா ஒரு சுய நீதிக்காரி. எவன் ஆகலை, நீங்களும் நானும் தான். எல்லாமே ஆதாமுக்குள்ள பிறகு சுய நீதிக்காரி. அழுக்கான வஸ்திரம் சரீரத்தில் பட்டம். அது வியாதி மேலே வியாதி, வியாதி மேலே வியாதி. 12 வருஷமா வியாதியாம். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள வியாதி. நீங்கள் கூட வியாதியாக இருக்கீங்களா? இந்த பிரசங்கம் உங்களுக்குன்னு எனக்கும் சேர்த்து. பிரசங்கம் என்பது எல்லாருக்கும் சேர்த்து. பிரசங்கம் எனக்கு உனக்கு எல்லாருமே இந்த பிரசங்கம். அப்போது நமக்குள்ளே ஒரு சுய நீதி என்கிற அழுக்கான கந்தை இருந்துச்சுன்னா நீ என்னதான் பண்ணு, அது வியாதி மேலே வியாதி, வியாதி மேலே வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். இவ என்ன பண்ணுறா?
நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், அவருடைய வஸ்திரம், இயேசுனுடைய வஸ்திரம், அந்த வஸ்திரம் இயேசுனுடைய வஸ்திரம் சுயநீதியா? இயேசு சுயநீதிக்காரரா இல்லை அநீதிக்காரரா? மனுஷன் சுயநீதி அநீதிக்காரனா இருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்கவன். அந்த நன்மை தான், நன்மார்க்கம் தான் சுயநீதி. சன்மார்க்கர்கள் மனுஷர்கள். அநீதினா துன்மார்க்கர்கள். நன்மையும் தீமையும் அறிய, நல்லவன் கெட்டவன். அந்த வஸ்திரம் அணிஞ்சாக்கா அது அழுக்கான கந்த, அது வியாதி மேலே வியாதி பிடிக்கும். சம்பாதிக்கிறதெல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியது தான். 12 வருஷமா பெரும்பாடு, 12 வருஷம் மருத்துவர்களால் என்ன பண்ணலாம்? இல்லை அந்த வசனம் எங்க இருக்குது? லூக்காவில் தெளிவாக போட்டுக்குது பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12 வருஷமா மருத்துவர்கிட்ட போய் செலவு செய்து உள்ள அழுக்கான கந்த சுயநீதி இருக்கிறதுனால வியாதி சுகமாட்டோம். சுயநீதி இருந்தாக்கா என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் அந்த அழுக்கான கந்த, அந்த சுயநீதி என்ன பண்ணும்? நீ தப்பு, நான் தப்பு, அவன் தப்பு, இப்படியெல்லாம் பேசுறது வியாதி சுகமாகாது. செலவு ஆகிட்டே இருக்கும், வியாதி சுகமே ஆகாது. ஏன்னா சுயநீதி மோசமானது ஆவி உலகத்தில். லூக்கா 8:43 படி, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஆமா, அதாவது 43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம், பணக்காரியா இருப்ப போது, தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு டாக்டர் சுகமாக பணம் தான் போயிட்டே இருக்குது. இந்த டாக்டர், அந்த டாக்டர், அப்போலோ ஹாஸ்பிட்டலு, வடமலையான் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வேற என்ன சிஎம்சி, எங்கள் ஊரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலு, இப்படி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்குது ஹாஸ்பிட்டல் இல்லாத நாடுகள் கிடையாது, கிராமங்கள் கிடையாது, பட்டணங்கள் கிடையாது, உலகம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல். ஏன்னா சுயநீதி பெருகிருப்பார். இதுலேருந்தே தெரியுது சுயநீதி அதிக்குள்ள ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்கள் பலிக்கு பெரு மாத்திரை மருந்து டானிக்கு எக்கச்சக்கமாக பெருகிருக்குதுங்க. அப்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போனபடினாலே சுயநீதியும் அநீதி இருக்கிறதுனால என்ன பண்ணுது? அழுக்கான கந்தை உடுத்துக்கிறது இருக்கிறதுனால என்ன ஆகுதான்? அது வியாதி பிடிச்சி, அது பெரும்பாடு உள்ள அது கேன்சர் ஆகி, அது சுகர் ஆகி, அது பிபி ஆகி, பிபி சுகர் என்னென்னவோ வியாதி சொல்கிறாங்க. கண் வியாதி, ஹார்ட் வியாதி, லங்ஸ் வியாதி, கிட்னி வியாதி, இப்போ கொரோனா கொள்ளை நோய், இப்படி என்னென்னவோ வியாதி வருது. அப்போது என்ன பண்ணுறா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுவாசம். அவருடைய வஸ்திரமும் நம்முடைய ஆதாமின் வஸ்திரமும் இயேசுவின் வஸ்திரம். ஆதாம் ஏவாளுக்குள்ள 800 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், நான் மதுரைப்பட்டம், தமிழ் உலக ஆப்பிரிக்கா தேசம், ஐரோப்பா தேசம், அமெரிக்கா, ஐரோப்பா, உலகம் உள்ள போங்க, வானத்திங்கே பூமி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அப்போது எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி ஏதேனும் தோட்டம் தெரியாது. தேவன் விளைக்கிற அந்த கனியை நன்மை தீமை, நன்மைனா நன்மார்க்கம், தீமைனா துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவன், அதில் கண்களிச்சு ஜீவனித்திருப்பாருமே, அதில் சுயநீதி அணி இதெல்லாம் இருக்குதுங்க. மனுஷனுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, ஆத்மாவில், சிந்தையில், எண்ணங்களில் இந்த சுயநீதிகள் எல்லாம் இருந்தாக்கா, இந்த அநீதியெல்லாம் இருந்தாக்கா அது ஒரு அழுக்கான கந்தை. அது பிறந்த நாள்லேருந்து அப்படியே வாய்நாளெல்லாம் போட்டால் என்ன ஆகும்? அழுக்கு கந்தை போட எங்கே இருக்கிற கொசு கொக்கு எங்கள் பூச்செல்லாம் அந்த அழுக்கு துணியில் வந்து படிக்கிற மாதிரி சிந்தையில் எண்ணங்கள் யோசனையில் அது வியாதியில் போய், அது பிரச்சனையில் போய், அது ஆப்ஷனில் போய் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவர்களாக இருந்து ஒருவனாலும் சொஸ்தமாக அவர் மாத்திரை சாப்பை இவர் சுயநீதி அதிகரிக்க வியாதிக்கு இப்படியே இப்போ 12 வருஷம் செலவழிச்சு ஒரு நாளும் சுகமாக்கப்படலாம். இந்த வசனம் நம்முடைய நீதியெல்லாம் பாருங்க. ஏசாயா 64:6 அந்த வசனத்தை அப்படியே, இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு ஏசாயா 64:6 மனுஷுடைய நீதியெல்லாம் சுயநீதிங்க. அதுதான் சுயநீதிக்காரங்களாக இருக்கக்கூடாது. சுயநீதினு என்னன்னா, நான் தப்பு, நீ தப்பு, நான் செஞ்சது, நீ செஞ்சு ரைட்டு, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. சுயநீதி அதனுடைய விளைவு அழுக்கான கந்தை. அது வியாதியில் தான் போய் முடியும். அப்புறம் எல்லாம் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்கணும். ஏசாயா 64 வாசி. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும்
இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. சரி, அப்போ ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அப்போ நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போலுக்குதான். யாரும் தப்ப முடியாது. நம்ம பிறக்கும்போது நம்முடைய சுய நீதி தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய நீதிலாம் சுய நீதி. அது அழுக்கான கந்தையில் தான் பிறப்போம். எல்லாம் என் தாய் என்னை பாவத்தில் எல்லோரும், ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து. இப்போ தப்பிக்க ஒரே வழி, நீ இயேசுவின் வஸ்திரத்தை நீ தொடணும். அவர் இயேசு யாரு? சுயநீதிக்காரரா இல்லை அநீதிக்காரரா? நன்மை தீமை அறியத்தக்கவர். அவர் தேவ நீதிமான். அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. இயேசு சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாரு. அவர் சரீரம் ஜீவ சரீரம், அவர் ரத்தம் ஜீவ ரத்தம். அவர் ஒரு தேவ நீதிமான். தேவ நீதிமான்னா என்ன? சுய நீதிமான்னா. சுய நீதிமான்னா அது தப்பு இது தப்பு, நீ செஞ்சு நான் ரைட்டு செஞ்சு ரைட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சுயநீதி. தேவ நீதி என்னன்னா, நீயும் தப்பு நானும் தப்பு, இயேசு தான் ரைட்டு. அப்போ நீயும் இயேசு காட்டு, நானும் இயேசு, உனக்கு நான் இயேசு காட்டு, நீ எனக்கு இயேசுவை காட்டு, உலகத்துக்கு நீ இயேசுவை காட்டு. அதுதான் தேவ நீதி. சுய நீதின்னு என்ன பண்ணான்? அவன் செய்த துன்மார்க்க செயலை பார்த்து நீ அவன் தப்பு செய்கிறான்னு சொல்லுவேன். நீ உன்னுடைய சுயநீதி, நீ சுயநீதியே தப்பு தான். நன்மை தீமறியத்தக்க ஷாக் வைசா. அவன் சுயநீதி காட்டு, அவனுக்கு பாரபட்சம் பார்க்குற, இவனுக்கு என்ன இப்படி விட்டுறான், அவன் வந்து உன்னை அநீதி. எல்லாமே தப்புங்க. ஆதாமுக்குள் பிறந்தாவே எல்லாமே தப்பு. சுயநீதியும் தப்பு, அநீதியும் தப்பு. அதுக்குதான் சொல்லுது. தேவ நீதி என்ன சொல்லுதுன்னா, தம்பி நீயும் தப்பு நானும் தப்பு, இயேசு தான் ரைட்டு. அந்த இயேசு சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ அந்த இயேசு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நீ எனக்கு காட்டு, நான் உனக்கு இயேசு காட்டு. முழு உலகத்துக்கு நம்ம இயேசு காட்டும். அப்போ தான் நீ தேவ நீதிமான். அங்கே தான் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. ஆமாம், இயேசு தான் தேவ நீதி. அவர் தான் வெள்ளிய வஸ்திரம். அப்போ எல்லோரும் என்ன பண்ண, பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க. அதனால தான் எல்லோரையும் வியாதி பிடிக்குது. வியாதி பிடிக்காத மனுஷன் யாரு? எந்த தலைவன், எந்த டாக்டர், எந்த என்ஜினியர், எந்த சயின்டிஸ்ட்டு? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்த, காட்டுவாசி நாட்டுவாசி ஆணு பெண்ணு உழைந்தவன் தாய்ந்தவன் எல்லாம் ஆதாம் வழியாய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். இப்போ இந்த பொம்பளை என்ன, இந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்க? அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிரு தன் ஆசிரியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாத இந்த ஒரு சிறி அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. லூக்கா 8:44. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. பெரும்பாடுன்னா என்ன? பெரும்பாடுனா உனக்கு தான் தெரியும். சொல்லு என்னன்னு. உதிரப்போக்கு. ஆமா, பெண்களுடைய பிரச்சனை பெரும்பாடு உதிரப்போக்கு. உதிரப்போக்குன்னா உதிரம் போயிட்டே இருக்குமா? போய் அது என்ன, ஒரு சிலர் சொல்றாங்க அந்த பெரும்பாடு ஒரு குஷ்ரோகத்துக்கு கூட குஷ்ரோகம் மாதிரி. அது பெரும்பாடு உதிரப்போக்கு. அந்த உதிரம் 12 வருஷமா போச்சு. எப்படி ஆளு இப்படி ஒல்லி ஆகிட்டு இருப்பாங்க. அது ஒரு வியாதி. அது ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு வியாதி. மனுஷனுக்கு எத்தனையோ வியாதிங்க. எல்லா வியாதியும் நம்ம ஆதாமுக்குள்ள பிறந்தவர். இது ஒன்றுக்குரிய 40 அடி வாங்கினாராம் ஏசுனார் சிலுவையில். 40 பெரிய வியாதிகள், மூல வியாதிகள், மூலாதார 40 வியாதிகள் இருக்குதாம் மனுஷனுக்கு. அந்த 40 வியாதி கிளை வியாதிகள் இருக்குதாம். பலவிதமான வியாதிகள், குஷ்ரோகம், எய்ட்ஸு, கேன்சரு, அப்புறம் டைபாய்டு, பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், கொரோனா, கொள்ளை நோய், இப்போ இன்னும் என்னென்ன வரப்போதோ. அப்போ இதெல்லாம் கொள்ளை நோய்கள். கர்த்தரின் கோட்டை என் தஞ்சம், என் துர்கம், என் கேடகம். அவர் உன்னை கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பிப்பார். உன்னதமான மறைவில் இருக்கும் சர்வ வல்லவருடைய நீல் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணா பாருங்க, பாயிண்ட் பாருங்க. அவருக்கு பின்னாக 12 வருஷமா எல்லா வைத்தியர்களும் பார்த்து செலவைத்து காசு போயிட்டே இருக்குது. சற்றாகிலும் ஒருவனால் சற்றாகிலும் சுகமாகலையா. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே சட்டன் அதே டைம்ல பெரும்பாடு என்ன ஆயிடுச்சான்?
எப்படி தெரிஞ்சிச்சு அது அவளுக்கு? அவள் சரீரத்தில் உணர்றா. அப்படியே ஹீலிங்கி, அவ்வளோ பெரும்பாடு, அந்த அப்படியே இலைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்குது அவளுக்குள்ள. அவள் என்ன அப்போ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இங்க பாருங்க, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அங்க தொடணும். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை இதை தொட்ட உடனே, இது என்ன வஸ்திரம்? இயேசுவின் வஸ்திரம். ஆமா, இயேசுவின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? அழுக்கான கந்தியா இயேசுனார் போட்டுக்கிற கந்த வஸ்திரம். அவர் மெல்லிய வஸ்திரம். அவருக்கு பேரு தேவ நீதி. அல்லேலூயா. என்ன நீதி? அவர் ஒரு தேவ நீதிமான். தேவ நீதிமான். அந்த இயேசுக்குள்ள சுய நீதியே கிடையாது. இந்த இயேசு பாரு, டேய் நீ செஞ்சு தப்பு, டேய் நீ செஞ்சு தப்பு, அது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இப்படியா பேசியிருந்தாரு. எல்லாமே தப்புன்னு தெரியும் அவருக்கு. இயேசுக்கு என்ன தெரியும்? தப்புன்னு போட்டா ஆதாம் வேவாலே தப்பு. அந்த ஆதாம் வேல் 800 கோடி பேரும் தப்பு. அவர் தப்பு தப்பு தப்புன்னு பேசல. இந்த சுயநீதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அது தப்பு, இது தப்புன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இயேசு என்ன பண்ண? எல்லாமே தப்பு. அந்த தப்புக்காக என்ன பண்ற? பாவிக்காக தன்னையே கொடுக்க அவர் பிரயாசப்படுறாரு. என்ன பண்றாரு? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. ஆமா, அவன் மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறான் மனுஷன். பாவத்தின் சம்பளமான இந்த பெரும்பாடு உள்ள சொல்லி 12 வருஷமா. இன்னும் கொஞ்ச நாள் சாக போறா. இன்னும் கொஞ்ச நாள் 12 வருஷம் வியாதிப்பட்டு எப்படி இருப்பா? சாக போகிற அந்த கட்டத்துல இந்த இயேசு தேவ நீதிமான். அவன் ஒன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. என்ன நீதி? தேவ நீதி. மனுஷ நீதி கிடையாது. அதான் சுயநீதி. மனுஷனுடைய நீதி சுயநீதி, அநீதி. அப்போ இயேசு ஒரு தேவ நீதி. இந்த தேவ நீதி வந்து மெல்லிய வஸ்திரம். அது எங்க போட்டு தெரியுமா? பரிசுத்தவான்களின் நீதியை மெல்லிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19 வெளிப்படுத்தல் 19 7:8 பாரு. வெளிப்படுத்தல் 19:7 சீக்கிரம்படி. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமா, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம். அப்படி மெல்லிசா, அப்படி மெல்லிய வஸ்திரம். அது அழுக்கான கந்த கிடையாது. ஏசுனார் போட்டிருந்தது. என்ன கந்த? அழுக்கான கந்த. அப்படியே அழுக்கு படிஞ்சு அடர்த்தியா இருக்கும். அது யுகாயுகமா ஆதாம் வழியா தலைமுறையா மனுஷன் சுயநீதிக்காரன் ஆகிறான். ஆனால் தான் பிறந்த குழந்தையே பல விதமான வியாதி இருக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தா. குழந்தை என்னங்க பாவம் செஞ்சு? பாவத்தில் கருத்த குழந்தை வார்டில் போய் பாரு. சிஎம்சில் குழந்தை வார்டுங்குது. குழந்தைகளே பலவிதமான பாவ வியாதியால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பெத்த தாய் என்ன பண்ணும்? கருவிலுக்கு வயிற்று மேலே கை வச்சு பாவம் செய்து தேவ மகிமேற்று தான் பிறகுது குழந்தை. உடனே வயிற்று மேலே இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல தாய், நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை என் கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தைக்காக இயேசு ஜீவன் பாரு. இயேசு சத்தம், இயேசு ரத்தம் அந்த குழந்தையுடைய பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்குது. அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவன் ஆதாம் முழு உலகத்தையும் என் கருவில் குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லணும். உடனே அபிஷேகம் அந்த குழந்தை மேலே இறங்குது. அப்படியே ஹீலிங் ஆகுது. அந்த குழந்தை கருவிலேயே ஹீலிங் ஆகுதுங்க. ஆமா, கருவிலே நீங்க ஜெபிக்கலாம் வயிற்று மேல கை வச்சு. தேஜ் எல்லார் தலைமையில் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனே கொடுத்தார். ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதான் மெல்லிய வஸ்திரம். அதை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா. அவன் தேவ நீதிமான உடனே பசுத்தாய் ஹீலிங் ஆகிட்டான். எங்கு போனாலும் குஷ்ரோகி அவனை தொட்டு சுகமாகினாராம். குஷ்ரோகி என்னது? சுய நீதிக்காரன், அநீதிக்காரன். குஷ்ரோகம் வந்துச்சு. இவன் சொல்றான், ஆண்டவரே நீ உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக உமால ஆகுன்றான். எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகுமான்னு கரத்தை அவன் மேலே வச்சாரு பாரு. மெல்லிய வசனம் அந்த அழுக்கான வசனத்தை பட்டதுமே அந்த அழுக்கான வசனம் பாவம் டு வியாதி பிசா ஓடி போச்சு. இந்த மெல்லிய வசனம் அந்த தேவ நீதி அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவந்தர உலகத்துக்கு கொடுத்த உடனே பசுத்தாவே உடனே ஹீலிங் ஆகிட்டான். அல்லேலூயா. புரியுதாம்மா விஷயமா? கொஞ்ச நேரத்தில் உன்னை ஹீலிங் பிளிஷ் ஆகிட்ட மாதிரி உன்னை மருத்துவம் செய்ய முடியாது, விஞ்ஞானம் செய்ய முடியாது, இயேசு செய்கிறாருங்க. நீ 5 வருஷம் 10 வருஷம் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றுட்டு வந்து சுகமாக்க முடியாது. பணத்தை வாங்கி சட்டாயிரம் சுகமாக்கலாம். பெரிய படிப்பு எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுருக்காங்க. கட்சியில் என்ன பண்ணுறாங்க? முடியலனா
ஒன்றும் முடியல, போய் உங்கள் கடவுள் வேண்டுகோன்னு சொல்லி விட்டுறாங்க. மருத்துவத்தை குறை சொல்லு, மருத்துவம் சிலதெல்லாம் சுகமாக்க, ஆனால் நிரந்தர ஹீலிங்கு பண்ண முடியாது எந்த மருத்துவம். ஓவர் டோஸ் கொடுத்து வியாதி அடக்கிறாங்களே தவிர வியாதியை நிரந்தரமாக என்ன பண்ண முடியல, குணமாக்க முடியல. அது என்னமா பண்ணுது மருத்துவம்? நிரந்தர பரிகாரி ஆண்டவராகி இயேசு, பாவுண்டு மரண பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, வியாதி பாதாளத்தையே பரிகரிக்க இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவி நீதிட்டு உயிர்த்தல், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்கள் கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்திகள் கூட. ஜோயே ஜீவன், ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 போதித்திருக்கிறேன். பாவுண்டு மனத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து தரித்திலிருந்து வியாதி எல்லாத்துக்கும் விட தேவி நீதி ஆகி இந்த மெல்லிய வஸ்திரத்தை நீங்கள் தொடும்போது, அப்போது என்ன சொல்றது? வெளிப்படுத்தல் 12:8 சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. அப்போ நம்மளாம் இயேசு தான் பரிசுத்தவான், பரம பரிசுத்தவான். அந்த இயேசுக்குள்ள இயேசு சரி அவர் திருவிருந்தில் ஜீவ அப்பத்தே திராட்சம் பானம் பட்டமாமா திருவிருந்து எடுத்துக்கிறியா? அப்போது மாதம் திருவிருந்து இருக்கும்போது அவருடைய அப்பம் ஜீவ சரீரம், அவர் ரத்தம் ஜீவ ரத்தம், அவர் ஒரு தேவி நீதி. அந்த ஜீவ சரம் ஜீவ ரத்தம் உள்ள போது நமக்குள்ள போன உடனே அந்த இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ தேவ நீதிமானாய் மாறுகிற உடனே அபிஷேகம் இறங்குது, அங்கே ஹீலிங் உண்டாகிறது. நீ பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் பாரம்பரிய சொல்லுவாங்க, இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, இயேசு ரத்தத்தை பிடிச்சிப்பாங்க, ஆனால் வெளிக்காட்டுறதெல்லாம் சுயநீதி தான் காட்டுறாங்க. நாடு செல்ல ஊடி செல்ல அரசியல்வாதிங்க பேர் ஊடிக்காரு, ஊர்பட்ட கசப்பு, ஊர்பட்ட பகை, சபையாக மாம்சிக கிறிஸ்துவ சபைகளில் கூட வியாதிகள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், பலவிதமான அசுத்தாவி போராட்டமாக சபைகளிலே. ஏன்னா இயேசு ஏற்றுக்கொண்டாங்களே தவிர அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தலை. இயேசு நான் சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவளுக்கு நன்மை, சத்ரு கலிசியும் துன்பப்பட ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜபம் பண்ணவே உம்முடைய நாமும் உம்முடைய சத்தம் தான். அப்போ என்ன ஆசை? இயேசு ரத்தத்தை கொடுக்கணும். அவன் சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவனுக்கு. நீ என்ன பண்ண? அவன் சபிக்க, நீ 4 முறை சபிக்கிற. ஊருக்கு 2 பேர் வேறு, மாமியார் மேலே காசு. இங்கே வந்து இயேசு இங்கே வந்து ஜபம் பண்ணுறது. ஊழிக்கார் பேர் பெத்த பேர் எல்லா அரசியல் தலைவருங்க மேலே எல்லா ஊழிக்காரங்க மேலே ஒரே கசவு வெறுமை தாங்கிறாங்க. எங்கள் ஊழிக்காரங்களே பலவிதமான இன்னர்கள், வியாதிகள், வறுமை தடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேவ நீதினா என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு. சுயநீதி அநீதி அதாங்க மனுஷன், அழுக்கான கந்தங்க. கண்டிப்பாக வியாதி பிடிக்குங்க. ஆமாங்க, ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய்த்தாங்க ஆகணுங்க, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணித்தாங்க ஆகணும், அங்கே பணத்தை கொடுத்து தாங்க. ஒன்று வியாதி சுகமானா, இல்லைன்னா வியாதி கட்டுப்படுத்துவாங்க, பூர்ண சுகப்படும், இல்லைன்னா வியாதியே சுகமாக பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா டாக்டருக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அப்போது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே, பரிசுத்தவான்களின் நீதி, அதான் மெல்லிய வஸ்திரம். அப்போ மனுஷன் யாரும் ஆதாம் வழியாக பிறந்தவன். எந்த நாட்டில் அவர் எவ்வளோ ராயல் ஃபேமிலிங்க. நாங்கள் எங்கன்னா இருங்க, தாயின் வயிற்றில் தானே பிறந்தீங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன். ஆனபடியால் என்ன பண்ணுது? வியாதி பிடிக்கிறது, சாபம் பிடிக்கிறது, தரித்திரம் பிடிக்கிறது, பலவிதமான பிரச்சனை. மனுஷனுக்கு வியாதி மட்டுமா பிரச்சனை? வியாதி வருது, வறுமை வருது, தரித்திரம் வருது, பண கஷ்டம் வருது, இதெல்லாம் அழுக்கான கந்தையினால் வருகிற இந்த கனியை புசிக்கிறனாலே ஷாகவே ஷாவாய். குடும்பத்தில் சாவு, வேலைத்தில் சாவு, வருமானத்தில் சாவு, பலவிதமான இன்னல், இப்படியே போராட்டத்தில் வாயிறாம்பார் மனுஷன். அப்போது சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரத்தை ஏற்றுக்கொள். அழுக்கான வஸ்திரத்தை என்ன பண்ண? தூக்கி ஏறி. அந்த கூட என்ன பண்ணானா? இயேசுன்னு அழைக்கிறாருன்னு மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணானா? அப்படியே தூக்கி எரிஞ்சானாம் பாரு. சுய நீதி அநீதியோட ஆளு பிறவி கூட இயேசுன்னு அழைக்கிறாருன்னு சொன்னதுமே இந்த மேல் வஸ்திரத்தில் போட்டிருப்பாங்களாம், அந்த வஸ்திரம் தூக்கி எரிஞ்சிட்டானா. சுய நீதி அநீதி தூக்கி எறியா. தேவை நீதிமான் கிட்டவா. கூட்டு கண்ணு திறக்கும் பாரு, கண்ணாடி போட்டுக்கிட்டு. மோசேக்கு 120 வருஷம் ஆச்சான். கண் பார்வை மங்கல்யாம். ஏன்? தேவ நீதி அதிகமாக, அகாபிய அன்பு, ஜீவ மார்க்கம், சுயநீதியே இல்லை. மோசே எங்கும் சாந்த குணம் பண்ணவனான். கண்ணு கூட அவன் பார்வை 120 வருஷம் நல்லா இருந்துச்சான், கண்ணு சுகமாக இருந்துச்சான். பழைய ஏற்பாட்டு காலத்துலாம் பாரு, நல்லா நீடித்த வாய் சொல்லவளாங்க. தேவ அன்பு பெருக்கணுங்க. யாரை பார்த்தாலும் எவரை பாடு இயேசு கொடுப்பு. இயேசுன்னா பரலோக ராஜ்யமே. இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களே
தேவனுக்கு தான் ஆதியம் எல்லா வாக்கு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி கொடுத்து பாருங்க. பசுத்தாவி உங்க மேலே இருக்கும். எல்லா அழுக்கான கந்தைகள் வியாதிகள் சாவு பாவம் ஓடியப்படும். அப்போ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. 45 படி 45. அப்பொழுது லூக்கா, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்களா? அதாவது எல்லா திரளான ஜனங்க இயேசு நெருக்கிட்டு இருக்கிறாங்களா. எல்லாரும் அவங்க வஸ்திரம் மேல எல்லாரும் அவங்க இயேசு மேல மோதின்னு தான் போறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் அற்புதம் நடக்குது. என்ன ரகசியம் சொல்லி பார்க்கணும்? சொல்லுமா, நீ தான் சொல்லு. எல்லாருக்கும் ஈலிங் நடக்கணும். ஆனால் பர்டிகுலரா இவளுக்கு மட்டும் அந்த இடத்துல ஈலிங் நடக்குது. ரகசியம் என்ன சொல்லு? என்ன தெரியுது உனக்கு? தெரியுது, விசுவாசம் ஒண்ணு. அதாவது என்னன்னா, கரண்ட் பவர் இருக்குது, கரண்ட் ஓடிட்டே இருக்குது. 10 கட்டையை போய் அந்த கரண்ட்டை மேலே வச்சா கரண்ட் அதுலேருந்து பாஸ் ஆகுமா? அந்த கட்டை வந்து கரண்ட்டு மேலே கட்டை அது கரண்ட்டு. 10 கட்டையும் கரண்ட்டு மேலே தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் கரண்ட்டு அந்த கட்டை மேலே பாஸ் ஆகலை. ஆனால் ஒரு இரும்பு கம்பியை அந்த கரண்ட்டு மேலே வச்சா என்ன ஆகும்? அப்படியே பாஸ் ஆகும், இரும்பு வச்சாக்கா. அதுபோல் எல்லாரும் இயேசு நெருக்கிட்டு தான் போகிறாங்க. வஸ்திரத்து மேலே இடிக்குது மோது அப்படின்னு. ஆனால் எல்லாரும் சுயநீதிமானவே போய் இயேசு நெருக்கி கிடக்குறான். பேரு சுயநீதி, மனமே திரும்பலை. ஆனால் இவ பாரு, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால்னு சொல்லப்படுகிறது. அவர் வருவார், இயேசு குறித்து கேள்விப்பட்டால் அப்படிதான் போடுது. அதுக்கு பின்னாடி சம்பவத்தெல்லாம் வாசினாக்கா, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இயேசுன்னா அவர் ஒரு தேவ நீதிமானே. இயேசுன்னா என்னது? அவர் ஒரு சுய நீதிமான் கிடையாது. அவர் ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவரே கிடையாது. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா. இயேசு குறித்து சரியான போதனையை கேட்கணும். ஆமா, இயேசு, நீ எந்த இயேசு? நியாயப்பிரமாண இயேசு பேசுறியா? அடிக்கிறார் நூறுக்கிறார் இயேசு பேசுறியா? அகோபி தேவன்பு எத்தனையோ இயேசு பேசுறாங்க. நீ அகோபி அன்பு கிருபையின் இயேசு பேசுறியா? கிருபையின் சுவிசேஷம் உனக்கு தெரியுமா? அவர் கிருபை உள்ளவர். இன்னைக்கு கிருபையின் உபதேசத்தை கிரிட்டிசைட் பண்றாருங்க ஏராளம் இருக்காங்க. அவங்களாம் சுயநீதிக்காரன்னு நான் சொல்ல வரேன். கிருபையின் உபதேசம் தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. உள்ள சுயநீதி நியாயப்பிரமாணம் லா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு அகோபி அன்பு நிறைந்தவர். இயேசு யாரு? இயேசு யாருமா? அன்பு, திரளான பாவம். அவரு என் பாவத்தை சாபத்தை அப்படியே வாங்கிட்டு அவருடைய நீதி எனக்கு அப்படியே கொடுக்குற ஒரு இயேசுன்னு தெரிஞ்சு அந்த விசுவாசத்துல போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாலாம். அப்படிதான் நீங்க இயேசு தொடரணும். உள்ள 1008 சுயநீதி வச்சுட்டு மனதே மாத்தாது எல்லாருமே கசப்பு வெறுப்பு போட்டி பொறாம இங்க வந்து இயேசு ஜெபிக்குது துதிக்குது ஆடுறது பாடுறது பிரசங்கம் பண்ணுறதா இருந்தாங்க. ஒரு அற்புதம் நான் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இயேசு ஒரு சிங்க அங்குலம் மாட்டலை. ஏன்னா சுய நீதி இருக்குது, ஒரு கட்டை இருக்குது. அந்த கரண்ட்டு வல்லமை பாய மாட்டது எல்லாம் இதயத்தில் கட்டை. மரம் என்னது? மாம்சகிரி கண்களிச்ச ஜீவனத்துக்கு ஊர் சைடில் நானும் மாமியார் மேலே கசப்பு, அங்கே கசப்பு, எங்கே கசப்பு, ஊருக்கு 2 இங்கே வந்து ஜபத்தில் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க டைமை. நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னன்னு தெரியல. விசுவாசிங்க ஊழிக்காரங்க இதை கருத்தாக விசுவாசி சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். விசுவாசிங்க சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்போது ஒரு இரும்பு கம்பி அந்த கரண்ட்டு மேலே பட்ட உடனே என்ன ஆகுது? நம்ம பட்ட உடனே 10 நிமிஷம் 10 செகண்ட் உடனே அடிக்குதா? வஸ்திரத்தை தொட்டால் அப்போ உள்ளத்தில் தேவ நீதி அவளுக்குள்ள வந்துச்சு. நான் பாவி, நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு உலகத்தை அன்பு கொள்றாரு, தேவனத்தை அன்பு, நான் அன்பு கொள்றேன், எல்லா ஜனங்களும் நான் மன்னிக்கிறேன், எல்லாரையும் நான் அதுக்கு பேர் நம்ம விசுவாசம். நான் என்னையே மன்னிக்கிறேன், உலகத்தை மன்னிக்கிறேன், குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், முழு உலகத்தையும் இயேசு ரத்தத்தை கொடுத்துட்றேன்ட்டு ஒரு விசுவாசம். இவ்வளவு விசுவாசத்தோடு போய் தொடரா பாரு. அப்போதான் கரண்ட்டு பாஸ் ஆகுது. இயேசு பாரு அங்கே சுற்றிக்கிறோம் 1008 கசப்பு வெறுப்பு போட்டி. இயேசு நார்மல் குறை கண்டுபிடிக்கிறோம். இயேசு நெருக்கிறான். இயேசுவே குறை கண்டுபிடிக்கிறாளுங்க. சுயநீதிமானுங்க, நியாயப்பிரமா, பரிச்சயங்க, சதிசேயனுங்க. என்ன குறை கண்டுபிடிக்கலாம் மைண்ட்லேயே செஞ்சுக்கிறான். இயேசு கிட்ட போய் நெருக்கிங்கிறான். ஒரு அற்புதம் நடக்கல. பெரும்பாடு உள்ள இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் இயேசு ஒரு நீதி, தேவ நீதி, அகோபி அன்பு நிறைந்தவர், உலக ரட்சகர், தேவனத்தில் அன்பு தண்டு மூடு உலக அன்பு ஜீவனையும் பரிபூஜம் கொடுக்குதுன்னு அதை கேள்விப்பட்டுட்டு அதோடு கூட வந்து வஸ்திரத்தை தொட்டா பாருங்க, உடனே கரண்ட் ஷாக்கு.
இன்னைக்கு நீ கூட இன்னைக்கு பரிசுத்தாவி இன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தாரு. ஐயா இயேசு சரீரத்தில் இருந்தானா நீங்கள் பிளைன் டிக்கெட் பிடிச்சி ஓடி ஓடி எரிசலம் போய் தொட்டு சுகமாயிடலாமே. இன்னைக்கு இயேசு இல்லையே என்ன பண்ணுறது? இயேசு இருக்கிறாருங்க. இன்னைக்கு பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் வல்லமையில் குறைஞ்சவர் கிடையாது. இயேசுக்கு எவ்வளோ வல்லம் இருந்ததோ இயேசுக்கு எவ்வளோ அதே அதிகாரம் கூட்டி குறைக்காமல் இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் இருக்குது. உலகம் ஃபுல்லாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. இப்போ பரிசுத்தாவியானுடைய வல்லம் உனக்கு தாக்கணும்னா நீ என்ன பண்ணா? நீ நீதிமானே கண்டிச்சம்மா ஊர் சரியில்லை, நாடு சரி, அரசியல்வாதி சரியில்லை, நன்மை தீமை அறியத்தக்கவனாவே இருக்குது. 10 வருஷம் 20 வருஷமா கிறிஸ்துவனா ஊழிக்காரனா தேவனுக்கு அன்பு தேவன் மனுஷிட்டு 1008 கஷ்டப்பு போட்டி போறாம. இப்போ பரிசுத்தாவியோட வல்லமும் உன்னை தாக்கலை. ஏன்னா சுயநீதி கட்டை மரம் இருக்குது, சுயநீதிமானா இருக்குது, அழுக்கான கந்தை இருக்குது உள்ளத்தில். மனுஷன் தப்பு தாங்க. நீ உலகமே தப்பு தான். நீ நியாயம் தீர்த்தம் உலகத்தையே நீ பேசி டைம் வேஸ்ட் ஆகணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்பு இயேசு சார் இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே பரிசுத்தாவி வல்லமை தாக்குதா இல்லை பாருங்க. இன்னைக்கு அதே தாக்கம் புரியுதமா? பிதா குமாரன் பரிசுத்தாவியான பிதாவுக்கு எவ்வளோ வல்லமே அதே குமாரனாகி இயேசுக்கு அவ்வளோ அதே பரிசுத்தாவி வல்லம் இன்னும் இருக்குது. நான் போவேனால உங்களுக்கு நல்லமா போவேல பரிசுத்தாவி வர ஆரம்பிச்சோம். இப்போ பரிசுத்தாவி வந்து உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாரு பரிசுத்தாவியானவர். இப்போ அகாபிய அன்பு காட்டுவே அவங்களை சபிக்கிறவர்களை ஆஸ்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சினையுங்கள். இயேசு சரீரம் இயேசு ரத்தம் அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமே இருக்குது. பரமண்டல இருக்க பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய சித்தத்தை தேவன் தனக்குள்ளது அன்றுள்ள ஆதாரம் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. இயேசு சார் இயேசு அவன் கொடுக்குறேமே. எங்களை எந்த சோதனை கொடுத்து தீமையில் ரச்சித்துக்கிறோம். பாவன்ட்டு மண்ணை எங்கள் சோதனை கொடுத்து தீமையில் ரச்சித்து கொள்வாருங்க. இல்லையா? இப்போ யாருக்கு எடுத்து இப்போ பரிசுத்தாவியாக இருக்கிறாரு பெந்தெகோஸ்தே நாளில் அவர் 50ஆவது நாள் பரமேறி போகும்போது பரிசுத்தாவியான இறங்கி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிறாரு. ஆனால் எங்கே பார்த்தாலும் கட்டிங்களாக தான் இருக்கிறாங்க. பரிசை சதுசை மாதிரி சுயநீதிக்காரன் நியாயப்பிரமாணம் ஊழியக்காரர்களே கடிச்சு பச்சிக்கிறாங்க. பகையும் போட்டியும் பொறாமையாக இருக்காங்க. போய் பாருங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக் எல்லா ஊழியக்காரர் இவர் அவரை சபை கடிந்து கொள்ள இவர் அவர் மேல் கோமா இவர் அவர் மேல் இதே அகாபியன் போய் எங்கும் காணும். அதனால தான் ஊழியர்கள் விசுவாசி எல்லாம் திருச்சபைகளே என்ன பண்ணுது? பிரச்சனை உள்ள சபைகளாக இருக்குது. தேவி நீதி அகாபிய அன்பு இல்லை. இயேசு போல மாறுங்க ஐயா. இயேசுனா ஜீவன் அர்த்தம். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கு நீ இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர். நீ நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்திலே இருந்து நான் அப்படியே ஜெபிச்சு அப்படியே உபவாசம் பண்ணி 10 நாள் 20 நாள் உபவாசம் ஒன்றும் பண்ண முடியாது. 40 நாள் உபவாசம் இருந்தால் கூட சுயநீதி மனதில் வச்சுருந்தாக்கா ஒரு அற்புதம் நடக்காது. நீ உபவாசம் பண்ணாது. இயேசு தேவி நீதி இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை பிதா குமார் பரிசுத்தாவிய ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் குடிக்கிறியா பாரு. முதல்ல அதை பாரு. பலிபீடத்தை முதல்ல சப்பனிட்டு அந்த இயேசு ரத்தத்தை அந்த அப்பத்தை திராட்சம் பானம் பண்ணி அந்த தேவனுக்கு கொடுத்தியா? ஆதாம்னு முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுத்தியா? பாருங்க பரிசுத்தாவி இறங்குதா இல்லையா? தேவதூத பணிவிடை செய்யறானா இல்லையா பாரு. அல்லேலூயா. அதான் பிரதான கற்பனை தான் ஜீவ மார்க்கம். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் 2 சேனல் இருக்குது. 2 கொடுக்க பிளேயர் பெற்ற செய்திகள் கேட்குங்க. நண்பர்கள் உடனே பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சரி, நமக்கு நேரம் போயிட்டே இருக்குது. அப்போது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதுரும் அவனோட கூட இருந்தவர்கள் ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீன்? திரளான ஜனங்கள் இயேசு பின்பற்றாங்க. எல்லாம் பரிசேய மனநிலை தான். பரிசேய சதுசேய நியாயப்பிரமாணிக வேத பாரருங்க நியாயப்பிரமாணம். கல்லுக்கு கல் பல்லுக்கு பல்லு நியாயம் தீர்த்துருவேன். நீ செஞ்சு தப்பு நான் செஞ்சு ரைட்டு, நீயும் தப்பு நானும் தப்பு, இயேசு தான் ரைட்டு. அப்படி வந்துட்டாயோ அதான் விசுவாசம். இயேசு தான் ரைட்டு. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்ட இயேசுவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துறேன். இவ்வளவு வந்தங்க அப்போ தான் இந்த கரண்ட் ஷேக் அடிக்கும். அப்போது முழு உலகத்தையும் இயேசு சாமட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு பிரதான பரன் பரலோக தேவனத்தில் கிறிஸ்து என்பா பிறன்னா உன் குடும்பம் பாட்டு பரமண்டலுக்கு பிதா உன் தேவனாகிய கத்தெடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு தான் பிதாவாகுது. அதுக்கொப்பாய் உன்னிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு அதுக்கொப்பா பிறன் குடும்பம் பட்டம் பிறனிடத்தில் அன்பு கூறு இயேசு சாமட வாக்கு கொடுத்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிசுத்த உடனே தாக்குறாரு. ஆவியான தாக்குறாரு. இது ஒரு நாள் 2 ஒவ்வொரு நாள் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாள் மாசத்துல 365 நாளும் வருஷத்துல 3 வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து கொள்ளுக்கணும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல தேவன் நீதியிலே நிலைத்து தேவன் நீதிட்டு உழித்ததுல தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நிலைத்திருக்கணும். இடைவிடாம வல்ல பரிசுத்தாவின் வல்லமை தாக்க 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 தாவீது வர வெடித்தேறினான். இல்லைன்னு வச்சுக்கோங்க. சுயநீதியை ஏதோ ஒரு அறிந்து அறியாமல் கவலை ஒரு பயம் ஒரு வெறுப்பு தண்ணியே நொந்துக்குது, குடும்பத்தின் அரசியல் சமுதாயத்தை நொந்துக்குது, மாம்ச சிந்தை
இப்போ யார் தாக்குவா? அசுத்தாவி தான் தாக்கும். என்னுடைய நீதியில் அழுக்கான கந்த அசுத்தாவி தாக்கி 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 என்ன ஆகுது? அசுத்தாவி தாக்கி என்னமாவா? வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை, வறுமை மேலே, கடன் தொல்லை மேலே கடன் தொல்லை, தரித்திரத்தின் மேலே தரித்திரம், அவமானம், அசுத்தாவி மேலே முடிவு பாதாளத்துக்கு போய் முடிச்சிடும். போராட்டத்தின் மேலே. அப்போ தேவ நீதிமானார் அசுத்தாவி என்ன தாக்கும்? பரிசுத்தாவியான என்ன தாக்கணும்? அசுத்தாவி தாக்கணும். நீ ஆதாமின் சிந்தையை காட்டணும். அதான் மாம்ச சிந்தை மரணம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷி சாகவே அசுத்தாவி வந்து மேலே இறங்குது. இயேசு ஒரு ஜீவ விசேஷம். இயேசு சரி தேவ நீதி தூக்கி அகாபேன்பு அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை காட்டணும். உடனே பரிசுத்தாவியாருடைய வல்லம் உன்னை தாக்க தான் ஏன் செய்யும்? தேவதன் பணிவிடை செய்து தான் ஆவார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இல்லைன்னா ஆதாமை நன்மை தீமை அறியத்தக்க தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை அசுத்தாவி உண்மையில வந்து வரும். அசுத்தாவி எங்கேயோ அங்கே சிறையிருப்பு, வியாதிகள், எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய படிப்பாளியார், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனார், பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், பெரிய சயின்டிஸ்ட், படிக்காத ஏழையார், பணம் காட்டு வச்சாட்டம், ஆனா பெண்ணா யாரானாரு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். ஆனப்படியால் அசுத்தாவி உலகங்களும் வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் பொல்லாத ஆவியும் வானமண்டலத்து பொல்லாத ஆவி துறைத்த அந்தகார லோகாதிபதிகள்லாம் வந்து உலகத்தை பயங்கரமாக கிரிச்சு. எங்கே பார்த்தாலும் கொரோனா கொள்ளை நோய் பாவங்கள் தரித்திரம் வியாதி எல்லாமா இருக்குது. இந்த உலக வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லோரும் எண்ணெடுத்து வாருங்க. ஏசு கூப்பிட்றாரு. ஏசு என்ன பண்ணாரு? எங்கிட்ட வா, எங்கிட்ட வான்னா ஏசு ஒரு ஜீவன், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். ஏசு கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். பரிதாபமான ஒரு என்னென்ன ஜீவ மார்க்கம் என்னன்னே தெரியல. இந்த தாமஸ் என்ன எப்போ பார்த்தாலும் ஜீவன் பேசுறான்றார் ஒரு ஊழியர். ஆமாயா, கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். தேவ நீதியின் சம்பளம் உரியத்தது. அதான் கிறிஸ்து. அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். உன் பாவம் தேவனையும் தனி உலக பாதிது. உன் சுய நீதியோ அநீதியோ தேவனுக்கும் ஆதாம்ன்ற முழு பாதிதா அசுத்தாவி மேலே இருந்து வாய்நெல்லாம் பிரச்சனை, வியாதிகள், சாபங்கள், பாவங்கள் மாதிரி முடிவு பாதாளம். அப்படிப்பட்ட பிந்தினாதாம் இயேசுவை சொந்த ரட்சகர் பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு இயேசு சர் இயேசு ரத்தத்தை அவர் அப்பத்தை தான் அந்த இயேசு சர் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும். எவ்வளவும் செய்யும்போது தான் நீ கிறிஸ்துக்குள்ளே வர. உடனே பரிசுத்தாவியோட வல்லமை உன்னை தாக்கும், ஆவியை தாக்கும், ஆத்மாவை தாக்கும், சரீரத்தை தாக்கும், உன் குடும்பத்தை தாக்கும், வியாபாரத்தாக்கும். அப்படி ஜீவன் வியாபித்து வரும். ஆவி ஆத்மா சரீரம் அப்புறம் பொருளாதாரம் ஐத்து எல்லாத்தையும் தாக்கி நீ வர வர விருத்தி அடைந்து பரிசுத்தாவினால பரிசுத்தாவியார் தேவத்தினால உலகத்தை பரலோகத்துக்கு போய் சேருங்க. இவ்வளோ விஷயம் இருக்குங்க. அப்போ அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஆதலால் 46 அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை வல்லம் அப்படியே புறப்படுதா? கரண்ட் அந்த இரும்பு கம்பி வச்சதுமேனா அது கரண்ட்ல இருந்து அப்படியே வல்லம் வருதே இல்லையா? அப்படியே பாஸ் ஆகுதா இல்லையா? அப்போ தேவ நீதி இயேசு இயேசு தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தும் போதே அந்த பரிசுத்தாவியார் வல்லம் உன்னை தாக்குது. நான் சுய நீதிமானாதான் இருப்பேன், நான் இயேசுகிட்ட ஜபிச்சுட்டே இருப்பேன் காலமெல்லாம். சுயநீதி அது கட்டை கரண்ட் அந்த கட்டையில் கரண்ட் ஷேக் ஆகுமா? வல்லம் வருமா? வர. இங்க பாருங்க, அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டதுண்டு என்றார். ஒருவர் என்னை. ஆனா இங்க என்ன போட்டு வச்சு பேதுரு என்ன சொல்றான்? ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டு இருக்கிறார். திரளான ஜனங்க இருக்கிறாங்க, யாருக்கும் வல்லமை புறப்படல. ஆனா அந்த பெரும்பாடு உள்ள சிரிக்கு மட்டும் வல்லமை புறப்பட்டு போச்சு. இன்னைக்கு திரளான ஜனங்க இயேசு பின்பற்றாங்க. மதுரை பட்டணம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம் திரளான ஊழியக்காரங்க இருக்காங்க. லட்சக்கணக்கில் இருக்காங்க, லட்சக்கணக்கு விசுவாசி, கோடிக்கணக்கில் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எங்கோ ஒரு சிலர் அபூர்வமாக இந்த ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 கை கொள்றவன் அவன் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறான். வல்லமை புறப்படுது. உலகத்தை அன்பு கொள்றவனாக இருக்கிறான், தேவ நீதிமானாக இருக்கிறான். கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து தீவிரமாக இருக்கான். பசுத்தாவை அவனை தாக்குது, அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். சாபங்கள் பாவங்கள் வியாதிகளை தொலையுது. அதனால ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, ஜீவ மார்க்கடாய்மார்கள், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் நன்மை தீமை அறியத்தக்க கனியினால் சிறைப்பட்டு இருக்கிறது சுயநீதி அநீதிமா இருக்கு. உலகம் ஃபுல்லாக அசுத்தாவி தாக்கி தாக்கி சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் யுத்தங்களும் கண்களிச்சம் விபச்சாரம் பேசின காம விகாரம் பகைகளும் சண்டைகளும் விக்கிரம் பலவிதமான ஆவிகளை தாக்கப்பட்டு மனிதர்கள் அசுத்தாவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ இயேசுவை சொந்த ரட்சகர், இயேசு ஒரு ஜீவன், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்கவர்கிற ஜீவ விசத்துக்கிற ஜீவ மார்க்கத்து யோவான் 5:24 போய் பாருங்க. ஏனில பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாராம். அப்போ ஆவியானவர் அவரும் ஜீவனுடையவர் தான். தேவனாவே ஜீவ சஞ்சாரி, மனுஷனாவே நன்மை தீமை அறியத்தக்க சஞ்சாரி. ஏதேன் தோட்டத்தை சாகவே சாவாய். அதனால்தான் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மாறு. அந்த கிறிஸ்து ஜீவனுடையவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். பாவம் மன கணக்கு பசுத்தாவி மேலே வரும்.
ஒரு நாள் 2 நாள், ஒவ்வொரு நாள் வாரத்துக்கு 30 வருஷத்துக்கு 365 நாள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தால் பாவண்டுமான செய்தி தேவாய் ஊற்றப்படும். அப்போ இவர் சொல்றாரு, அதற்கு இயேசு லூக்கா 8:44, அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது என்றார். அப்போது அந்த சிறி தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே நான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. விசுவாசம் என்னது? ஜீவ மார்க்கம். அவிசுவாசம்னா நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம். வாய்நாளெல்லாம் 10 வருஷம் இயேசு ஞானசாண்ட அப்படி ஊழித்து வந்து அவிசுவாசம் நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்திலே போகிறது, சுயநீதி அநீதிமலே போகிறது. ஒரு அற்புதம் நடக்கல. என்னையும் சேர்த்தான் எல்லாரும் சேர்த்தான் இந்த பிரசங்கம் உலகத்துக்கே பிரசங்கம், உலக கிறிஸ்தவர்கள். விசுவாசம்னா இயேசு, அவிசுவாசம் வாட் இஸ் ஃபெய்த்னு ஒரு செய்தி கொடுத்துக்கிறேன் பாருங்க, ஃபேஸ்புக்கில் போங்க. விசுவாசம் என்றால் என்ன? தயவு செய்து அந்த செய்தியை கேளுங்க. இந்த செய்திக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தி. விசுவாசம் என்னன்னு நினச்சிக்கிறேன். விசுவாசம்னா இயேசுங்க, அவிசுவாசம்னா ஆதாம்ங்க. அவிவிசுவாசம் நன்மை தீமறியத்துக்கு கனி பூசி ஷாக் வைத்தா. விசுவாசம் ஜீவபித்திரு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததல், தேவன் தனக்கு உலகம். இதாங்க விசுவாசம். உன் விசுவாசம் தான் உன்னை ரசித்ததுன்னு சொல்றாரு. அப்போ அங்கே எத்தனாவது அவிசுவாசத்தான் போய் நெருக்கிங்கிறாங்க. ஒரு அற்புதம் போட்டு அப்படின்னு இயேசு போட்டு நெருக்கி அப்படியே மேலே 10 முறை வந்தாலும் ஒரு அற்புதம் நடக்குமா? ஏன்னா உள்ள அவிசுவாசம் சுயஞ்செய்திக்குது. மனுஷனை மன்னிக்க விருப்பல. அக்கா இயேசு சரி தேவனுக்கு தான் முழு உலகத்துக்கு எங்கே பார்த்தாலும் கசப்பு வெறுப்பு போட்டி போறாமல் மாமியாரை மண்டிக்க மாமனார் வீட்டாரையும் சத்து யாரையும் மண்டிக்குது அன்பு இதெல்லாம் விருப்பம் கிடையாது. ஆனால் எனக்கு அற்புதம் நடக்கும் போட்டு நெருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கலை. தேவனிடத்து அன்பு முழு உலகத்து பிரதான கற்பனை கை கொண்டதாங்க கிறிஸ்துவம். அதுதான் விசுவாசம். கண்டிப்பாக பசு தாய் மேல் வருவார். விசுவாசம் உன்னை ரட்சிப்பு, பாவன்ட்டு மனத்திலிருந்து ரட்சிப்பு, தேவி நீதி சம்பளம் உயிர் தேர்தல், முழு உலகத்துக்கு கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ அதற்கு இயேசு என்னிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது என்ன உண்டு என்றார். அப்போது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். உடனே மகளேன்ட்டாரு. அதுக்கு முன்ன ஆதாமின் மகள் சுயநீதிக்காரியா இருந்தா 12 வருஷமா பெருமாடு போறா அவர் சற்றாகில சுகமல்ல. நம்முடைய நீதி அழுக்கான கந்த இப்போ தேவ நீதிமானா மாறிட்டா. இப்போ இயேசுவின் மகளா மாறிட்டா. உடனே மகளேன்றார். நீ விசுவாசத்துக்கு வந்த இயேசுவின் மக, அவிசுவாசத்திலே வாய்ந்த பகையும் கசப்பும் போட்டியும் போறாம எரிச்சலுமா இருந்தா நீ ஆதாமின் மகள் வியாதினால சாபத்தால மரணத்தால பிடிக்கப்படுவாள். கிறிஸ்துவின் மகள், அந்த கிறிஸ்து தேவநீதி இயேசு சாமட வாய் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் இயேசு சாமட வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துவா. அவ விசுவாசத்தின் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து எழுது வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து வியாதி எல்லாத்திலும் விட்டு ரட்சி நீ சமாதானத்தை போ, இனி போ, பாவம் செய்யாது, கிறிஸ்துக்குள்ளே சொல்லி அமைச்சிட்டார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையா இருக்கு இந்த செய்தி. அப்போ சரி, இப்போ நம்ம இந்த செய்தி 2வது பாகத்தோட பார்ப்போம். மத்தேயு 14:36 பாரு. இந்த மாதிரி வஸ்திரத்தை அநேகர் வந்து தொட்டாங்களாம் இயேசு வாழ்ந்த காலத்தில். மத்தேயு 14:36 சொல்லு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இங்க பாருங்க, மத்தேயு 14:30 அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து பாரு. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து, அவர் இயேசுவை அறிகிற அறிவு உனக்கு இருக்கணும். இன்னாருன்னே இயேசுனா என்னன்னே தெரியாது. அவர் ஒரு ஜீவன்றதே தெரியாது. அவர் இயேசு ஒரு மகான்க, அவர் ஒரு பரிசு அப்படி இப்படின்னு சொல்லி சுயநீதி அநீதி இல்லாமையே இன்னார் என்று அறியாமையே வந்து தொடர்தான் சன்மார்க்க கிறிஸ்தவர்கள். அவ்விடத்து மனுஷன் அவரை இன்னார் என்று அறிந்து, அவர் ஒரு தேவ நீதிமான், அவர் ஒரு ஜீவன், அவர் ஒரு தேவகுமாரன், முழு உலகத்தை அன்புக்கு ஒரு தேவனத்தை தன் முழு உலகத்தை அன்புக்கு இதான் அறியுது. இயேசுவை அறிகிறாரு. இயேசு யாருமா? ஒரு ஜீவன். பிதாவாகி அன்பு ஆதாம் முழு அன்புக்கு வந்து ஜீவனையே குத்துவார். அப்படி இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் என்றும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள்.
தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ என்ன எப்படி தொட்டுக்கிறாங்க? தொட்ட யாவரும் அவிசுவாசமாக தொட்டா கட்டையை வச்சா கரண்ட் ஷேக் ஆகாது. விசுவாசத்தோடு தொட்ட எத்தனை பேர் இருந்தால் அத்தனை பேர், 100 பேர் ஆகட்டும், 1000 பேர், மதுரை பட்டணமே ஆகட்டும், இந்திய தேசம் உலகமே ஆகட்டும், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். கரண்ட் ஓடிட்டே இருக்குது, 2000 வாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. கட்டையை வச்சா ஒரு மாட்டம் வெள்ளம் வர மாட்டேங்குது. ஒரு இரும்பு கம்பி மேலே வச்சா உடனே பாஸ் ஆகுது. அதான் இரும்பு கம்பி விசுவாசம். கட்டணம் அவிசுவாசம். நீ அவிசுவாசம், நீ காலமெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மாற்றம் வராது. டைம் வேஸ்ட் பண்ணிட்டே நீ சுயநீதிக்காரனாகும், அநீதிக்காரனாகும், நன்மை தீமறி நீ ஜீவ மார்க்கனாக மாறணும். அப்போ தொட்ட யாவரும் என்ன பண்ணாங்க? சொஸ்தமானார்கள். அப்போ நீ எப்படி தொடரணும்? இப்போ பரிசுத்தாவியார் ஓடிட்டு இருக்கிறார், ஜீவநதி. பரிசுத்தாவின் வல்லமை உலகெங்கும் வியாபித்து இருக்குது. இயேசு சிலுவையில் ரத்தம் சேர்ந்து வானத்துக்குள்ள சகலது எல்லாத்துக்கும் பரிசுத்தாவி உன்னை தாக்கணும்னா நீ கிறிஸ்துவ பரிசுத்தாவி வரும்போது என்னை குறித்து சாட்சி சொல்லுவான்னாரு. அப்போ அசுத்தாவி வந்து ஆதாம குறித்து, ஆதாமுக்குள்ளே இரு, பகை, கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல், அதிர்ச்சல், நாடுச்சல், ஊடுச்சல், அரசியல், இப்படியே பேசின்னு அசுத்தாவி ஜனங்களை வஞ்சிச்சு இவன் சுயநீலேருந்து அழுக்கானுங்க. அசுத்தாவி பட்டு உருப்படாத விசுவாசி, உருப்பட ஊழிக்காரன் ஆயிட்டாங்க. புரியுதம்மா? இப்போ பரிசுத்தாவி வந்தாக்கா, பரிசுத்தாவி என்னை குறித்து இயேசு ரத்தம், இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பரிசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. பரிசுத்தாவியினுடைய வல்லமை தாக்கம். பரிசுத்தாவினா வெத்து பரிசுத்தா, அது பரிசுத்தாவியில் வாக்குத்தத்தெல்லாம் தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யம் ஐஸ்வர்யம் மகிமை காண போய் செய்யலாங்குது. அந்த இயேசு சாப்பிட தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த இயேசு ரத்த அவர் அப்பத்தை திராட்சை சாப்பிட்டு அந்த இயேசு சாப்பிட வாக்குத்த பிதாவாகிது. அவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து வாய்நாளெல்லாம் கொடியா பசுத்தாவி தாக்காம இருக்காது. நீ மாம்சம் இருந்தால் அசுத்தாவி தாக்காம இருக்காது. இப்படின்னா அப்படி ஆதாமுக்குள்ள இருந்தா மாம்சம் சேர்ந்த மரணம் உன்னை தேடி அட்ரஸ் கேட்டு கிறிஸ்துக்குள்ள இருந்தா கிறிஸ்துவ தேவன் முழு வெளிப்படுத்தினா பசுத்தாவி வந்து தேவதன் உன்னை வெற்றி பெற்று உன்னை வாழ வைப்பாங்க. ஆதாமி சிந்தை மரணம். அந்த ஆதாமி சிந்தையை தேவனுக்கு தான் உலகத்தை காட்டி மனுஷன் அசுத்தாவி இந்த பாவம் உலகத்தை பணம் இருக்கலாம், கோடி வசதி எல்லாம் ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமி சிந்தை தேவன் தான் வாய்நாளெல்லாம் வாய்ந்து அசுத்த முடிவு பாதாளத்தில் போயிடறான். நீ இயேசு சொந்த ராஜ்ய பாவத்தில் ஞானஸ்தானம் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பசுத்தாவி வந்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி பசுத்த வர விருத்தி அடைந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வெற்றி விடு பரலோக ராஜ்ய சொந்தக்கலாம். ஜாமோன பசுத்தாவே இந்த அருமையான நாளில் எகத்தாவே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவதாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நீ ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாய். கட்டின மனைவி பெத்த பிள்ளை எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கு அசுத்தாவி தாக்குது. ஏன்னா மாம்ச சிந்தை காட்டுது. தேவன் தனக்கு முழு உலகத்தை காட்டுது. தலைமையில நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கூட இயேசு மத்திய மார்க் லூக்கா மூது எங்கும் சுற்றி போற. எங்க பார்த்தாலும் பிசாசு, லேகோன் பிசாசு, திமிர்வாதக்காரன், 38 சுவியாத இருதயம் நொறுங்குட சிறைப்பட்டவங்க. அவர் பிசாசு நசையில இயேசு தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ண அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசு வல்ல அகப்பட்ட யாவரும் வெளியாக்கினார். எப்படி நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கூட அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு ஜீவரத்தை குத்தணும் அவனை விசுவாசத்தை கொண்டு வராரு. உடனே பசுத்தாவி உடனே ஈலங்கி உடனே அசுத்தாவி ஓடுது. போய் இனி பாவம் இனி கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இவரே வாலண்டியா போய் ஒரு மனுஷன் மேல ஆதாமுக்குள்ள பிறந்தவன இயேசு ரத்த நல்ல மேய்ப்பத்த நாள் ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உடனே பசுத்தாவி இறங்குது. உடனே ஈலிங் ஆகுது. இப்படிதாங்க இயேசு ஊழியத்தை செஞ்சாரு. ஜீவ மார்க்கத்தை கட்டுக்கொள்ள ஆண்டவரை சோதரிக்கிற தாவே பஸ் காட்டு ரத்த தரிச்சு நிலைக்கால போய் சங்காரத்தை ஓடினார். எகிப்து ஷரீர் போனது. பழைய ஏற்பாடு அந்த பஸ் காட்டு இயேசு அம்புக்குறியிருக்கார். புதிய ஏற்பாடு பஸ் காவாய் கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். எகிப்து ஷரீரிலிருந்து இஸ்ரவேல் ஜனபடியில செங்கல் யோதர் கானான் தேசத்துக்கு போனாங்க. பழைய ஏற்பாடு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தான் கூட ஆபிரகாம் சகல காட்டில் 100வது வயசுல அவனுக்கு அற்புதம் நடந்தது. ஈசாக்கு பஞ்சதேவ விளைச்சி வந்தது. ஏன்னா பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு பழைய ஏற்பாடுல அந்த ஆட்டுக்குட்டி உலகத்துல புதிய ஏற்பாடுல ஏதோ உலகத்துக்கு தேவாட்டுக்குட்டி அந்த ஜீவாட்டுக்குட்டி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் தேவனீ தூதல் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். வாய்நாள் எல்லாம் கொடுக்கணும். நீ தேவ நீதிமான் பசுத்தவான் அந்த மெல்லிய வசம் பசுத்தவான்களின் நீதியே பசுத்தாவை தேவதூரம் பணிவிடை செய்வாங்க. வாழ்க்கையில் வெற்றியும் ஆசுவாத ஐஸ்வர்ய சுகத்தை பெற்று மாபெரும் காரியங்களை செய்யலாம். கிறிஸ்துக்காக சரித்திரம் படைக்கலாம். ஆதாமுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிறந்த இயேசு சரீர தேவன் தன் முழு உலகத்தை வெளிப்படுத்து. அந்த இயேசு ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் சரீர சுகம் எல்லாமே இருக்குது. வியாதி மாத்தம் கிடையாது. தேவடைய ஐஸ்வர்யத்தை தேவன் தன் முழு தரித்திரத்தை ஓடியே போடும். அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அவருடைய ஆசீர்வாத வாக்குத்தத்தான் தேவன் சாபம் ஓடிப்படும். அவருக்குள்ள ஜீவனுக்கு அவரே உயிர்த்தின ஜீவனம் மரணம் கடந்து போகணும். மரித்தவரை ஏறினாங்க இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பத்த நாடுகளில் ஜீவனையே கொடுக்குறோம். பாவன்ட்டு மனதுபடி இல்லை தேவனீத்தை உயிர்த்தல் பெற்று இந்த உலகத்தை வெற்றி வாழ்ந்து நீடித்த ஆயுசோட கத்தருக்காக எல்லா காரியம் உலகத்தை சோது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவே கத்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்கள். பரிபூர்ண ஜீவன் SIAG சபை, சோழவரம் கிராமம், வெள்ளூர் மாவட்டம். இந்த சபைக்கு நான் சீனியர் பாஸ்டராக இருந்து தேவடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். எல்லோரும் ஆதாம் மூலமாக பிறந்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லோரும் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ நீதிமாக மெல்லிய வஸ்திரம், இயேசு வஸ்திரத்தை தொடங்கும், இயேசு ரத்தத்தை தேட்டு அந்த தேவன் தனக்கு முழுவதும் கொடுக்கும்போது பரிசுத்தாவின் வல்லமதாக்கி அவர் எல்லா பரிசுத்தலும் விடுதலையாகிறார். வாழ்நாள் எல்லாம் விடுதலையாகிறார்கள். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமட வாக்கு தத்துவத்தை 1 நாள் 2 நாள் திருப்பி பழையபடி கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு தான் முழு உலகத்தை வெளிப்படுத்து. ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த பரிசுத்தாவை இறங்க வர பிரச்சனை, சாபம், பாவம், மறுபடியில் வர விழித்தென்று இந்த உலகத்தில் வெற்றி வாழ் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் உண்மையாக ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தால், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால், என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைற்று போனார்கள். ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறார்கள். ஆமாம், கட்டின மனையே யாராக இருந்தாலும் சரி, முழு உலகத்திலும். அதனால் பாவம் செய்து தேவ மகிழ் சுய நீதியான அல்கான காலத்தை எங்கே பார்த்தாலும் வியாதிகள், கடைசியாக எங்கே பார்த்த பிரச்சனை, போராட்டங்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்துக்குள் மறுபடியும் இயேசு ரத்தம், அந்த ஜீவ விருட்சத்துக்கு இயேசு ஜீவன், இந்த ஜீவரத்தம் பிதா குமார் பஸ் ஆதாம் முழு உலகம் கொடுக்கும்போது அவன் கிறிஸ்துக்குள் வருகிறான். உடனே பரிசுத்த அவன் வெளியே இறங்குகிறான். தெய்வத்தோடு அவன் பணிபடி செய்தே தர வேண்டும். பாவட்டு வந்து வெளியிலாகிறான். வாய்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, பரலோக ராஜ்யம், தேவன் தனக்கு முழு உலகத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும். கர்த்தர் வாழ்க்கை பரிசுத்தால் வாய்நாளெல்லாம் உனக்குள்ள தேவதோடு பணிபடி செய்வாங்க. மாபெரும் ரட்சிப்பை கண்டுவிடுவாய். அநேக ஆசீர்வாதமாக இருக்கும். 100 பேருக்கு 1000 பேர்ல இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசுமல் ஆக்கப்படி விடுதலையாக்குற ஒரு ஊழியக்காரர்களாக இருங்கள். என்னுடைய செய்தியை மறுபடி கேளுங்க. நீங்கள் கடைசி நாள் எழுப்பில் நீங்கள் பங்கு பண்ணா என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. நீங்கள் ஊழியக்காரலாக இருப்பீங்க. என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. ஃபேஸ்புக், யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி 2/9/2020 கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு உதவியாக இருந்தது என் மனைவி மெர்சி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.